வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம சிறையா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நேத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். ஆனா அது சுத்தமா வியூஸே போலங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருப்பாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை கூட பாருங்க. இன்னும் பார்ட் 1 பார்க்காம இருக்கீங்கன்னா பார்ட் 1 பார்த்துட்டு இதை பார்த்தா தான் தெளிவா புரியும். கண்டிப்பா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனால பார்ட் 1 பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். 4th எபிசோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களோட மாமனாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப படிச்சவரா இருப்பாரு பாத்தீங்களா. அவரு சில விஷயங்களை இவங்க கிட்ட சொல்றாரு. என்ன இங்கிலீஷ்ல சொல்றாரு. மாமா நீங்க ஏதோ சொல்றீங்க ஆனா எனக்கும் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கமலேஷ் கேக்குறாங்க. சொல்றேன்ற மாதிரி இவரும் தமிழ்ல சாரி ஹிந்தில அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்க மட்டும் குற்றவாளி இல்ல, அந்த தப்புக்கு துணை போறாங்கல்ல அவங்களுமே குற்றவாளி தான். நீ அவங்களுக்கும் எதிராக தான் போராடணும். தப்பு செஞ்சவங்களை மட்டும் எதிர்க்க கூடாது. அதுக்கு காரணமான எல்லாரையும் எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி மாமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இவங்க பூஜா கிட்ட பேசுறத காட்டுறாங்க. அதாவது பூஜா பாதிக்கப்பட்டதை இவங்க பெருசா நம்பாம இருந்திருப்பாங்க. இப்பதான் முழுசா பூஜாவை நம்புறாங்க. உனக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு நிறைய பேர் காரணம், அப்படி காரணமான எல்லாரையும் நான் ஏதாவது பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்களோட பேரெல்லாம் இல்ல எழுதியிருக்கேன், மொத பேரை எழுதிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. பூஜாவும் யாரோட பேரை எழுதியிருக்காங்கன்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா கமலேஷோட பேரை தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா இதுல கமலேஷோட தப்பும் இருக்குல்ல, இதை நினைச்சுதான் கமலேஷ் இவங்களோட பேரை எழுதியிருக்காங்க. இப்ப கமலேஷோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. கமலேஷ் ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா. அப்ப அருண் தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கான். என்னடா கண்ணா தயங்கிட்டு இருக்க, இவங்க தான் உன்னோட அண்ணி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்களுமே அப்பத்துல இருந்து அருணை பையமா தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பாஸ்ட் கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அருண் இருக்காரு பாத்தீங்களா, டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. டாக்டர் உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்கன்ற மாதிரி வெளியே இருக்கவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. இவருமே டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது என் ஒய்ஃபு கூட நான் திரும்பி எப்ப ஒண்ணு மண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க யாரோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி இவங்க டீடைலா கேக்குறாங்க. பூஜாவோட ஹஸ்பண்ட் அப்படின்றது தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா டாக்டர் லேடி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ எல்லாம் மனுஷனா மிருகமா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா பூஜாவோட பிரைவேட் பார்ட்ல பிளேட வச்சு அவங்க கட் பண்ணிருக்காங்க. அவங்களா கட் பண்ணாங்களா இல்ல நீ பண்ணியா, நீ தான் கொடுமை பண்ணியா, இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் எப்ப ஒன்னா இருக்கலாம்னு கேட்க வரியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்ற மாதிரி திட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவன் என் ரூம் பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க. ஆளுங்களாம் சேர்ந்த மாதிரி தான் இவரை இழுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா அவங்களே அவங்களோட பிரைவேட் பார்ட்டை கட் பண்ணிருக்காங்கன்னு இப்பதானே இவருக்கு தெரிய வருது. இவர் கோவமா வீட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கமலேஷோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பார்ட்டியில ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கமலேஷ் ஒருத்தவங்க கூட போட்டி போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போட்டி போடுறாங்கல்ல, அவங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான சொந்தக்காரங்களா இருப்பாங்க. சோ போட்டியில நம்ம ஜெயிச்சா அவங்களுக்கு அசிங்கமாயிடும்ன்றதுக்காக கமலேஷ் போக போக விட்டு தர ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க கொழுந்தனான இந்த அருணுமே புரிஞ்சுக்கிறாரு. என்ன அண்ணி விட்டு தராங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க விட்டு தந்து தோக்குற மாதிரிலாம் நடந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுமே அருணுக்கு குலோப் ஜாமுன் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக சோகமா இருக்கன்னு கேட்கும்போது நீங்க எதுக்காக தோத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். வேணும்ட்டே தானே தோத்தீங்கன்ற மாதிரியும் கேட்கறான். ஆமா வேணும்ட்டே தான் தோத்தேன், இதுதான் காரணம்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. என்ன காரணமா இருந்தாலும் சரி நீங்க தோக்குறத என்னால ஏத்துக்க முடியாது, என் அண்ணி எப்பவுமே ஜெயிக்க தான் செய்யணும்ன்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். இப்ப பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. பூஜா கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட என் மாமனாரும் மாமியாரும் வளர்த்தாங்க. அவரு நல்லா தான் இருக்காரு. அருண் இப்படி இருக்கானா, அருணை மேக்சிமம் வளர்த்ததே நான் தான், என் மேலதான் தப்புன்ற மாதிரி இவங்களே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தேவையில்லாம உங்களை நீங்களே பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க. அருணை நீங்க வளர்க்காம வேற யாராவது வளர்த்திருந்தா கூட அருண் இப்படிதான் இருப்பான். நம்மள முதல்ல நம்ம பிளேம் பண்ணிக்கிறத நிறுத்தணும். இதுக்கு காரணமான அவனை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அருண் செம்ம கோவத்துல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஜென்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவனுமே உள்ள போனோன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டே இந்த ரிச்சுவல் நடக்குது, உள்ளலாம் நம்ம போக கூடாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் அண்ணனும் சொல்றாங்க. அதை மீறியே இவன் பூஜாவை பார்க்கணுன்ற மாதிரிலாம் சொல்றான். அதெல்லாம் உள்ள விட முடியாதுன்ற மாதிரி உள்ள இருக்க பெரியவங்க கதவெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. ஏதோ ரிச்சுவல் இப்படி நடக்கும் போல. அந்த சமயம் ஆண்கள் வீட்டுக்குள்ள வர முடியாது போல. இப்ப திரும்பி கமலேஷோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. கமலேஷ் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா வீட்டுல எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கமலேஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆண் குழந்தை தான் கண்டிப்பா பிறப்பான்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சில வேண்டுதல் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. இந்த அருண் கூட சேர்ந்த மாதிரி அந்த வேண்டுதல் எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்காது, பெண் குழந்தை பிங்கி தான் பிறந்திருக்கும். இதை தாண்டி ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கும். அது என்னன்னா இன்னொன்று குழந்தை
குழந்தையை நீங்க பெத்தெடுக்க முடியாது, ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த குழந்தையோட நீங்க நிறுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இதை நினைச்சு ஒய்ஃப் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. எனக்கு ஆண் குழந்தை பிறக்கலையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் என்னோட தம்பி இருக்கான்ல, அவனும் நமக்கு பையன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. இவங்களுமே அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நீ தான் என்னோட பையன், எக்காரணத்தை கொண்டும் நீ இதை மறக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. மறக்கவே மாட்டேன் அண்ணின்ற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கானா, என் மேல தானே தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க திரும்ப திரும்ப உங்களை நீங்களே பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க. காலங்காலமா பெண்கள் எந்த தப்பு நடந்தாலும் சரி நம்ம கவனமா இருந்திருக்கணும், நம்ம அப்படி இருந்திருக்கணும் இப்படி இருந்திருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆண்கள் எப்பவுமே தப்பு பண்றவங்களா தான் இருக்காங்க. இவன் தப்பு பண்ணியிருக்கான், இதுக்கான தண்டனையை நம்ம வாங்கி தரணும்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த அருணை பொறுத்த வரைக்கும் எப்ப உள்ள போலாம் எப்ப உள்ள போலான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். புது மாப்பிள்ளை அதனாலதான் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவன் செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். உள்ள இருக்க லேடிஸ் எல்லாம் ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திருவிழா அன்னைக்கு இவங்க ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க போல. கமலேஷ் ஒரு நோட்ல பேர் எழுதி இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப எல்லாருமே அந்த நோட்டை வாங்கி அவங்களோட பேரை எழுத ஆரம்பிக்கிறாங்க. சரி அவங்க எழுதட்டும், நம்ம உருவாக்க போற டீம்ல எல்லாருமே ஒரு அங்கமா இருக்கணும், இவங்களுமே அங்கமா மாறட்டும் அப்படின்ற மாதிரி கமலேஷும் பூஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பூஜாக்காக நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கமலேஷ் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஆண்கள்லாம் உள்ள வரலான்ற டைம் வந்துருது போல. அருண் இருக்காரு பாத்தீங்களா, கண்டிப்பா அன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல வராரு. அவ ஓகே தானே, எந்த ப்ராப்ளமும் இல்லல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என்ன நடந்ததுன்றது உனக்கு தெரியும்ல, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, கண்டிப்பா இந்த தப்புக்கான தண்டனையை நான் உனக்கு வாங்கி தருவேன். நான் எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும் தான் நினைச்சிருக்கேன், ஆனா கடைசியா நல்ல விதத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரேன். ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு நல்லது நான் எதுவுமே நினைக்க போறது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அவ எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா அப்படின்றது இவருக்கு தெளிவா புரிஞ்சிருது. இதுக்கப்புறம் இந்த கமலேஷ் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. லாஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒன்னு காமிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, தப்பு பண்றவங்க மட்டும் தப்பானவங்க கிடையாது, அதுக்கு துணை போறாங்கல்ல அவங்களுமே தப்பானவங்க தான் அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவன் பண்ண விஷயத்த இவங்க எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிருக்காங்க. அதுக்கு மாமனார் என்ன தெரியுமா பண்றாரு, சாதாரணமா ஒரு சாரி மட்டும் கேட்டு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப அவனுமே என்ன விஷயம்ன்றத கூட எல்லார்கிட்டயும் சொல்ல மாட்டான், அவங்கள பார்த்து சாரின்ற மாதிரி மட்டும் சொல்லிடுறான். அதான் அவன் சாரி கேட்டுட்டான்ல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி மாமனார் சொல்றாரு. இவங்க எப்படி சாரி கேட்க வச்சாங்கன்ற சீனை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி மாமனாரை நிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பொண்ணு அங்க நின்னுட்டு இருப்பா, பொண்ணை உள்ள போக சொல்லி அனுப்புறாங்க. எதுக்காக பொண்ணெல்லாம் உள்ள அனுப்புறா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச போறா போல அப்படின்ற மாதிரி மாமனார் யோசிக்கிறாரு. பூஜாக்கும் அருணுக்கும் நடுவுல நடந்தது பாத்தீங்களா, அதை தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்காங்க. பெட்ரூம்ல நடந்ததை பத்தி நீ எதுக்காக வெளியெல்லாம் சொல்ற அப்படின்ற மாதிரி மாமனார் பயங்கரமா கோவப்படுறாரு. அருண் மேல தப்பு இருக்குன்றது இவருக்குமே நல்லா தெரியுது, ஆனா பையனை விட்டு கொடுக்குற மாதிரி இவர் பேச மாட்டாரு. இவ்வளவுதானே பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி அவனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுவார்னு பார்த்தா அதெல்லாம் பண்ணாம சாதாரணமா சாரி கேட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை இவங்களால ஏத்துக்கவே முடியல. மாமனாரு நல்லா படிச்சவரு, நல்ல முடிவு தான் எடுப்பாருன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு மறுநாள் வேலையே ஓட மாட்டேங்குது, நேரா மாமனார் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்னோட மாமா நல்லா படிச்சவரு, எப்பவுமே சரியான விஷயத்த மட்டும் தான் சொல்லுவாருன்னு நான் முழுசா நம்பினேன், ஆனா நீங்க சரியான விஷயத்தை தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியும், இதை தாண்டி இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட நீ சொல்ற அளவுக்கு வந்துட்டல, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை கமலேஷ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கமலேஷ் என்ன சொல்றாங்கன்னா, நான் படிக்க மாட்டேன், பெருசா அறிவை வளர்க்காம இருக்கன்ற மாதிரி அப்பப்ப திட்டுவீங்க, இப்ப நான் அறிவை கொஞ்சம் வளர்த்துட்டு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், நீங்க அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க, இதெல்லாம் சரியில்லை மாமான்னு சொல்றாங்க. கமலேஷ் இப்ப கூட பாத்தியா என்கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க, இதோட இதை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல மாமா, நீங்க சரியான தண்டனையை தரல, அந்த தண்டனையை நீங்க தந்தாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி பேசுறாங்க. இதுக்கு மேல இது ரிலேட்டடா பேசினா இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த மாமனாருக்கு அவார்டு தரதா சொல்லியிருப்பாங்க, ஆனா சில காரணங்களுக்காக இந்த அவார்டே எனக்கு வேணான்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அப்படிப்பட்டவர் என்னோட மாமனார் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப பெருமையா நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல மாமனாரோட ஸ்டாண்டு தப்பா இருக்குல்ல, இவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல விட முடியல. திரும்பி திரும்பி அதை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல மாமனார் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் சொல்றதை கேட்கிற மருமக தான் எனக்கு தேவை, அப்படி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட்டே இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறதுக்காக வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க செஞ்சதுக்கு இவங்க பொண்ணையும் கூட அனுப்புற மாதிரிலாம் அப்பா பிளான் போட்டு வச்சிருக்காரு. என்ன இப்படி பண்றீங்கன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. கமலேஷ் எங்க போயிடுவா, எங்கேயும் அவளுக்கு போக தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பா, நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்ற மாதிரிலாம் மூத்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப கமலேஷ்க்கு எங்க போறதுனே தெரிய மாட்டேங்குது. இப்ப எங்க போறது, நம்ம தேவையில்லாம வெளியே வந்துட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூட பொண்ணு வேற இருக்கால, இவங்களுமே திரும்பி வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வரைக்கும் ஹஸ்பண்ட் வாசல்லே தான் நின்னுட்டு இருந்திருப்பாரு. சட்டுன்னு ஹஸ்பண்ட கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க.
எங்க போறதுன்னே எனக்கு தெரியலங்க, இங்க இருந்து நான் எங்கெங்க போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. இவர் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான். அதை இவருமே பார்த்திருப்பாரு. இவர் ஏதாவது பண்ணிருக்கணும்ல, எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இருந்திருப்பாரு. அந்த தப்ப நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் ரொம்ப கோலை, ஆனா நீ அப்படி கிடையாது. நீ என்ன மாதிரி ஒரு கோலையா மாறிடாத. நீ எப்பவுமே போல ஸ்ட்ராங்கா இரு. நிச்சயமா உன்னால வெளியே போயும் இந்த விஷயத்த பண்ண முடியும். என் அப்பாவை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. நம்மள நம்பி ஒரு பொண்ணுமே வெளியே வந்திருக்கா. அந்த பொண்ணுக்காக நம்ம நிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப திரும்பி கமலேஷ் வீட்டுக்கு வந்தோன்னே இவருமே சந்தோஷப்படுறாரு. ஒய்ஃபு கிட்ட நான் என்ன சொன்னேன் நடந்துருச்சான்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, திரும்பி வருவா, என் காலில் விழுவா, நான் மன்னிச்சு ஏத்துப்பன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரிம்மா மன்னிப்பு கேட்டுட்டல, வீட்டுக்குள்ள போன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல மாமா, நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக வரல, இந்த விஷயத்த பண்ண போறேன், அதை இன்னொன்னு வாட்டி சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறாரு. இப்ப இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பயும் எங்க போறதுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. என்னோட தாத்தாவை பாக்குறதுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களோட தாத்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலேயே லாயரா இருப்பாரு. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப இவங்க ரெண்டு பேருமே தாத்தாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களுமே ஓடி வந்து தாத்தாவை கட்டி பிடிக்கிறாங்க. லைட்டா ஃபீலும் பண்றாங்க. இந்த மாதிரி நீ கடைசியா எப்ப தெரியுமா என்ன கட்டி பிடிச்ச, எதிர் வீட்டு கண்ணாடியை உடைச்சல, அப்பதான் நான் கோவப்படக்கூடாதுன்றதுக்காக கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்தினேன். இப்ப என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவர் கிண்டலா கேட்கிறாரு. இந்த வாட்டி சின்ன பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்ற, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாத்தாவும் சீரியஸா கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முற்போக்குவாதியா தான் இருக்காரு. இந்த பூஜாக்கு நடந்தது அநியாயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. தாத்தா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நடக்கிறது தப்பு தான், ஆனா இது இன்னும் சட்ட ரீதியா தப்பா மாறல, அதனால நம்மளால லீகலா பெருசா எதுவும் பண்ண முடியாது, வேற மாதிரி நம்ம லீகலா லாக் பண்ணலாம். அது என்னன்னா, வரதட்சணை கேட்டாங்கன்ற மாதிரி லாக் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவங்களால ஏத்துக்க முடியல. இல்ல அது ஏமாத்துற மாதிரி இருக்கும், வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்க பூஜா இருக்காங்கல்ல, நீங்க சொல்றது சரிதான், வரதட்சணை கேஸா போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பூஜா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, எல்லா காலத்திலயும் பெண்கள் மட்டும் எதுக்காக சரியான விஷயத்தையே ஃபாலோ பண்ணும், ஆண்கள் நிறைய தப்பு பண்றாங்க, தப்பான ரூட் எல்லாம் ஃபாலோ பண்றாங்கல்ல, அந்த மாதிரி சில சமயங்கள்ல நம்மளும் தப்பான ரூட்டை ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் பூஜா ஏத்துக்கிறாங்க. கண்டிப்பா கேஸை ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப கமலேஷ் இருக்காங்கல்ல, இல்ல பூஜா இதெல்லாம் செட் ஆகாது, தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பூஜா இருக்காங்கல்ல, அவன் கூட நான் 7 நாள் இருந்திருக்கேன், அந்த 7 நாள்ல பல வாட்டி என்கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான், பாதிக்கப்பட்டது நானு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல கமலேஷால எதுவுமே சொல்ல முடியல. சரி அவனை தண்டிக்கிறதுக்கு வேற ரூட்டுக்கு போறோம் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப தாத்தா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறாரு. வரதட்சணை கேட்கிற பிரச்சனையில அருண் மட்டும் சிக்க மாட்டாரு, பேரண்ட்ஸும் சிக்குவாங்கல்ல, 3 பேரோட பேரை எழுதி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் கமலேஷ் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. என் மாமனாரு மாமியார் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இதுல தண்டனைலாம் கிடைக்க கூடாது, இதெல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அருண் என்ன பண்ணான்னு எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கு அப்புறமா அவங்க எதுவுமே பண்ணாம தானே இருந்தாங்க, அப்ப அவங்களும் குற்றவாளி தானே பூஜா சொல்றாங்க. அப்படி பார்த்தா நான் கூட தானே புரிஞ்சுக்காம இருந்தேன், நானும் குற்றவாளியா, நான் மாறின மாதிரி என் மாமனாரும் மாமியாரும் மாறிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பூஜா ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்குமே தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதனால கோவப்பட்ட கமலேஷ் இருக்காங்கல்ல, அந்த பேப்பரை புடிங்கிட்டு வேகமா ஓடுறாங்க. இவங்க கமலேஷை பிடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள கமலேஷ் இருக்காங்கல்ல, அந்த பேப்பரை எரிச்சிடுறாங்க. அதாவது மாமனார் மாமியாருக்கு பிரச்சனை வரதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க பேப்பரை எரிச்சதுனால பூஜா சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப தாத்தா இருக்கார்ல, உங்ககிட்ட இன்டர்நெட் இருக்கா, நம்ம வேற ஒரு விஷயத்த பண்ணலாம், இது கமலேஷ்க்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஆன்லைன் மூலியமாவே கம்ப்ளைண்ட் பண்ணால அந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா படுத்துட்டு இருக்க கமலேஷ் இந்த விஷயத்த கேட்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்ற மாதிரி இந்த குடும்பத்து மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருது. அதனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, வீட்டுல இருக்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கூட்டு போக ஆரம்பிக்கிறத பத்தி இந்த தாத்தாக்கு தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா அப்படி கூட்டு போலாம் நினைக்கிறதுக்குள்ள அப்படி கூட்டு போறது ஸ்டாப் ஆயிருது. கூட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா அதுக்குள்ள அவங்க முன்கூட்டியே பெயில வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. இதை கேட்கிற பூஜா இருக்காங்கல்ல, அப்படி முன்கூட்டியே பெயிலாம் வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப வாங்கிட்டு தான் சொல்றீங்களே எப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கேஸ போட்டதுக்கு அப்புறம் வாங்க முடியாது, கேஸ போட போறாங்கன்னு தெரிஞ்சு ஏற்கனவே அவங்க வாங்கியிருக்காங்க, இங்க இருக்க யாரோ சொல்லி தான் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி பக்கத்துல இருக்க பேத்தியை பாக்குறாரு. அதாவது பக்கத்துல இருக்க கமலேஷை பாக்குறாரு. கமலேஷ் தான் இவங்க நைட்டு பேசினதை கேட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க போல. ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி பூஜாவும் கோவமா பாக்குறாங்க.
அதே மாதிரி அங்க இருக்க மாமனார் இருக்கார்ல, அவ இந்த அளவுக்கு வந்துட்டாளா, இதுக்கப்புறம் விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இங்க ஒரு எபிசோடு முடியுது. கமலேஷோட பொண்ணு பிங்கி கிரிக்கெட் விளையாடும் போது இவங்க மேல தெரியாம பால் அடிச்சிடுறா. இவங்களுமே பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏன் மேல மட்டும் அடிச்ச, ஒரேடியா தலையில அடிச்சு என்ன சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவங்க கோவமா இருக்காங்கல்ல, அந்த கோவத்தெல்லாம் பொண்ணுகிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நீ எதுக்காக கோவத்தை பொண்ணுகிட்ட காமிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாத்தாவும் கேக்குறாரு. இவங்களுக்குமே நம்ம பண்ணது தப்புன்னு தோணுது. ஏன்னா அருணுக்கும் இப்ப தண்டனையை தர முடியல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது பண்ணலான்ற மாதிரி தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட மாமனார் இன்னுமே உசாரா இருப்பாரு, வேற ஏதாவது ரூட் மூலியமா தான் நம்ம லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் பூஜா கிட்டயும் கமலேஷ் கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள மாமனார் வேற ஒரு பிளான போட்டுறாரு போல. நம்ம பூஜாவோட பேரண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பசங்க 2 பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் பேசிட்டு வரேன்ற மாதிரி இவர் மட்டும் பேசுறதுக்காக உள்ள வராரு. பூஜாவோட அப்பாக்கு நடந்த எதுவுமே தெரியாது. என்ன சம்பந்தி திடீர்னு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என் பொண்ணு அப்படி பண்ணிட்டாளா, நீங்க கோவப்படுற மாதிரி பண்ணிட்டாளா, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாமனார் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப வெளியே அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை ஏற்படுது. அண்ணி எதுக்காக தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசுப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தம்பி கேக்குறான். ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஏன் பெருசுப்படுத்துறா நான் கேக்குற, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இந்த தம்பி இருக்கான்ல, ஏன் நீ அன்னிக்கிட்ட என்னைக்காவது இந்த மாதிரி நடந்தது இல்லையான்ற மாதிரி கேட்கிறான். அப்பெல்லாம் நான் ஒரு நாளைக்கும் நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீ ஆம்பளையே கிடையாது, அதனால தான் அப்படி நடக்காம இருந்திருப்ப. ஒரு ஆம்பளைன்றவன் நினைச்சதை முடிச்சு காட்டணும், அவன் தான் ஆம்பளைன்ற மாதிரி தம்பி சொல்றான். அப்படி பார்த்தா என் ஒய்ஃப் தான்டா உன்னை விட ஆம்பளை, ஏன்னா அவ தான் உனக்கு தண்டனை வாங்கி தரணும்னு போயிருக்கா. இப்ப உள்ள மாமனார் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் என்னால சரி பண்ண முடியும், அதுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். இந்த உதவியை பண்றது மூலியமா உங்க பையனுக்கு நான் வேலையை ஏற்பாடு பண்ணி தந்துருவேன், உங்களையும் நல்லபடியா பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி சொன்னவர் ஒரு மாத்திரையை கலந்து இதை குடிங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த மாத்திரையிலே எதையோ கலந்து தராரு போல. இவருமே அதை குடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த அப்பா மயங்கி விழுந்துட்டாருன்ற மாதிரி பையன் சொல்றான். இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அதே மாதிரி பூஜாக்கு இந்த தகவல் கிடைக்குது. இது தெரிஞ்சன பூஜா இருக்காங்க பாத்தீங்களா, கமலேஷை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. என் அப்பாக்கு முடியாம இருக்கு போல, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்களுமே பூஜாவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப பூஜா அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அப்பா ஓகேவா தான் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் மயக்கம் வர மாதிரி ஒரு மாத்திரையை தந்திருப்பாரு. இப்படி மயக்கம் போடுற மாதிரி செட்டப் பண்ண வச்சதே இவரா தான் இருப்பாரு. இப்ப அருண் கிட்ட நான் சொன்ன மாதிரி பேசுன்னு சிக்னல் கொடுக்குறாரு. அவனுமே பூஜா நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு பூஜா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டல, இப்ப நான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்பா சொல்லி தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பூஜாவோட அப்பாவும் மாப்பிள்ள சொல்றதை கேளுமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப உள்ள புந்து மாமனார் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா உங்களோட பையனுக்கு நான் வேலையை ஏற்பாடு பண்ணிட்டேன், அதே மாதிரி உங்களோட மெடிக்கல் செலவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பூஜாவால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணி நம்மள அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறாரு அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. என்னமா பூஜா யோசிக்கிற, மாப்பிள்ள கூட கிளம்பி போன்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க கமலேஷை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும், என்னால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கமலேஷும் ஒரு லுக்கு கொடுக்குறாங்க. இந்த எமோஷனல் பிளாக்மெயில்ல இவங்க 2 பேருமே விழுந்துடுறாங்க. இப்ப மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க திரும்பி அந்த கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கமலேஷோட வாய்ஸ் ஓவர் சொல்லிட்டு இருக்கு. இந்த மாமனாருமே நினைச்ச விஷயத்த சாமர்த்தியமா சாதிச்சு காமிச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நாள் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப பூஜாவோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப மாமனார் பொதுவா பேசுற மாதிரி பேசுறாரு. அது என்னன்னா, குடும்பம்ன்றது ஒரு கூடு மாதிரி, அந்த கூடை எப்பவுமே நம்ம கலைய விடக்கூடாது, எப்பவுமே எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதாவது பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணியாவது இருந்துதான் ஆகணும்ன்றதை இன்டைரக்டா இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு பூஜாக்கு கடுப்பா தான் இருக்கு, இருந்தாலும் அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அருண்மே கமலேஷ் கிட்ட பேசுறதுக்காக வரான். அண்ணி எனக்கும் பூஜாக்கும் இருந்த பிரச்சனை தான் சால்வ் ஆயிடுச்சு இல்ல, உங்களுக்கும் எனக்கும் என்ன அண்ணி பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்ல, முன்ன மாதிரி என்கிட்ட பேசுங்க அண்ணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நீங்க அடிக்கணும்னா ஒரு அடி கூட என்ன அடிச்சிருங்க அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் கோவத்துல அடிச்சிருவேன், ஆனா அப்படி அடிச்சா உனக்கு தான் அசிங்கம், அதனால அமைதியா போயிடுன்ற மாதிரி கோவமா திட்டுற மாதிரி சொல்றாங்க. இவன் எதுவுமே பேசாம சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் இன்னும் மாறலாம் இல்ல, இவனை நினைச்சு பூஜா பயந்துட்டு தான் இருக்காங்க. இவன் எல்லாரும் முன்னாடியும் பூஜா கிட்ட நார்மலா பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். இப்ப பூஜாக்கு இவன் கூட பேச பிடிக்காம எந்திரிச்சு போறாங்க. கூட கமலேஷும் எந்திரிச்சு போறாங்க. அப்ப பாட்டி இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 பேருமே வெளியே போனீங்கல்ல, ஏதாவது பண்ணிருவீங்க, ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவீங்க நான் அவ்வளவு நம்பினேன், ஆனா 2 பேருமே வெக்கமே இல்லாம திரும்பி வந்துட்டீங்களேன்ற மாதிரி பாட்டி திட்டுறாங்க.
அப்ப பாட்டியும் நம்ம நினைச்ச விஷயத்தை தான் நினைச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த காலத்திலேயே ஆணாதிக்கம் இவ்வளவு இருக்குன்னா இந்த பாட்டி காலத்துல எவ்வளவு ஆணாதிக்கம் இருந்திருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ண பாட்டி அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாம போயிருக்கும். அதை நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், இப்ப நீங்களே வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. காலங்காலமா இந்த ஆண்கள் இப்படிதான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளும் ஏமாந்துகிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஏமாறக்கூடாது, ஏதாவது பண்ணணும். ஏன் உள்ள இருந்தே கூட நீங்க நினைக்கிறத பண்ண முடியும், அப்படி ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்லிட்டாங்க. என் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. பாட்டி இந்த அளவுக்கு யோசிப்பாங்க, நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்றதை இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப சந்தோஷத்துல இந்த பாட்டியை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்கு. அங்க ஒரு குருஜி புராண கதையெல்லாம் சொல்லுவார்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப கோயிலுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா குருஜி இல்லாததுனால கமலேஷ் கதை சொல்ற மாதிரி உட்கார்றாங்க. ஏ கமலேஷ், உனக்கு கதைலாம் சொல்ல தெரியுமான்ற மாதிரி ஒரு பாட்டி கேக்குறாங்க. எனக்கு குருஜி அளவுக்கு கதை சொல்ல தெரியாது, ஆனா எனக்கும் சில கதை சொல்ல தெரியும். எனக்கு ஒரு கதையை சொல்லணும் போல தோணுது, அதனால தான் வந்திருக்கன்ற மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, புராணத்தை பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு நிறைய முக்கியத்துவம்லாம் இருக்கு. இந்த கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா லேடிஸ் தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இந்த கதையிலயும் லேடிஸ் தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. ஆனா காலம் ஓட ஓட லேடிஸ்ங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல, பெருசா வேலை இல்லாம போயிருச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் வேலைன்னு ஆயிருச்சு. ஆண்களுக்கு செக்ஷுவலா யூஸ் ஆகுறது மட்டும் தான் வேலைன்னு ஆயிருச்சு. ஏன் திடீர்னு இந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வரப்போறான்றது மாமனாருக்கு தெளிவாவே புரியுது. மாமனார் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. டே உன் ஒய்ஃபை நிறுத்த சொல்லுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஹஸ்பண்ட் இவங்க மேற்கொண்டு பேசணும்ன்றதுக்காக தடுக்கவே மாட்டாரு. இவ சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நிறைய லேடிஸ் அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம பண்றது கரெக்டா தான் போகுது அப்படின்ற மாதிரி கமலேஷ் மேற்கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட டாபிக் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒருத்தையும் இத பத்தி சொல்லணும்னு நினைக்கிறா. பூஜா வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப பூஜாவும் இதுதான் சரியான சமயம்ன்ற மாதிரி அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அருணும் போகாத போகாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. டே தடுடா தடுடான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதை மீறியும் அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் எனக்கு நடந்த ஒரு கொடுமையை பத்தி தான் சொல்ல போறேன். என் வீட்டுல தான் இந்த கொடுமை நடந்தது. அந்த கொடுமையை பத்தி வீட்டுல எல்லாருக்குமே தெரியும், ஆனா வீட்டுல யாருமே கேட்கலன்ற மாதிரி அந்த விஷயத்தை போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்கிற அருண் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக்கும் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாமனார் இருக்கார்ல, அவங்க தான் கேவலமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதையும் உட்காந்து கேட்பீங்களா? எந்திரிச்சு போங்க, எல்லாருமே அவங்க அவங்களோட ஒய்ஃபை கூட்டு போங்கன்ற மாதிரி ஹஸ்பண்டுங்களை திட்டுறாரு. ஹஸ்பண்டுங்களும் நடங்கன்ற மாதிரி ஒய்ஃபுங்களை கூட்டு போக பாக்குறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது கமலேஷ் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள நிறைய பேரும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. பாதிக்கவே படலன்றவங்க மட்டும் நடங்க, பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்களும் நில்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நிறைய லேடிஸ் அந்த இடத்துல நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேல இந்த பூஜாவை பேச விட்டா பிரச்சனைன்றத அருண் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப வரப்போறியா இல்லையான்னு இழுக்கிறாரு. அவங்க வர மாட்டேன்னு சொன்னதுனால பலார்னு அறையிறதுக்காக போறாரு. ஆனா கமலேஷ் கையை பிடிச்சிடுறாங்க. உன்னை அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன், அடிக்க வஸ்டன்ற மாதிரி இவங்க கண்ணத்தையே அரைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி வீட்டுல இருந்த பாட்டி, அதே மாதிரி கமலேஷோட மாமியார் எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி கூட நிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாமா, இதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க கமலேஷ்ன்ற எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்களோட பிரச்சனைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை சாமர்த்தியமா முடிச்சுட்டதா நினைச்சீங்கல்ல, ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கிற பிரச்சனை இல்ல மாமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அருண் பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அருண், உன்னோட அப்பா எல்லா சமயத்திலையும் காப்பாத்திடுவாருன்றதுக்காக தானே நீ ஓவரா ஆடிட்டு இருக்க. ஆனா இந்த விஷயத்துல உன்னோட அப்பாவால காப்பாற்ற முடியாது, நீ தப்பு பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நானுமே தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க ஒவ்வொரு காலத்திலயும் தப்பு பண்ணும் போது நான் அமைதியா மட்டும் தானே இருந்தேன், நியாயமா நானுமே கேட்டிருக்கணும், உங்களுக்காக நான் இருந்திருக்கணும், அப்படி இல்லாம விட்டுட்டேன்ற மாதிரி ஹஸ்பண்டுமே சொல்லிட்டாரு. இப்ப அருண் ஒரு ஸ்டேஜ்ல மன்னிப்புலாம் கேட்கலாம்னு நினைக்கிறான். என்கிட்ட கேட்காத, பூஜா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டாங்க. இவன் பூஜா கிட்டயும் மன்னிப்பு கேட்டு நான் இதுக்கப்புறம் இப்படி பண்ணவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா பூஜா இருக்காங்கல்ல, என்னால நீ பண்ணதுக்கு மன்னிக்கவே முடியாது, அதே மாதிரி சாதாரணமாவும் உன்னை விட்டுற மாட்டேன். இப்ப வேணா இந்த விஷயத்துக்கு தண்டனை தரப்படாம இருக்கலாம், ஆனா இன்னும் ஃபியூச்சர்ல இதுக்கான தண்டனை கிடைக்கும்ல, அப்போ உனக்கான தண்டனையை நான் கண்டிப்பா வாங்கி தருவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு கமலேஷும் இவங்களும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எடுத்த ஸ்டெப்ல இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.